யாதவர்கள் அனைவரும் ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாங்க. திருவிழாவும் போது யார் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரன் அப்படின்னு குறித்து யாதவர்களுக்கிடையே ஒரு தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறு விரைவில் ஒரு சண்டையாக மாறியது. யாதவர்கள் ஒருவரையொருவர் கொல்லத் தொடங்கினர். கிருஷ்ணர் சண்டையை நிறுத்த முயன்றார். ஆனால் அவரால் நிறுத்த முடியவில்லை. யாதவர்கள் அனைவரும் இறக்கும் வரை ஒருவரையொருவர் கொன்று கொண்டே இருந்தனர். அதன் பிறகு கிருஷ்ணர் அடர்ந்த காற்றுக்குள் சென்று தனது இடது காலை வலது கால் மேல் வைத்து ஒரு ஆலமரத்தின் கீழ் தியானம் செய்ய தொடங்கினார். கிருஷ்ணர் காட்டில் ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது ஜாரா என்ற ஒரு பார்த்தி, அதாவது வேட்டைக்காரன், மானை தேடிக்கொண்டிருந்தான். அந்த வேடன் கிருஷ்ணரின் நகரும் பாதத்தை மறைந்திருந்து பார்க்கும்போது மான் என்று தவறாக புரிந்து கொண்டு ஒரு கொடிய அம்பை எய்தான். பார்த்தியின் அந்த அம்பு கிருஷ்ணரின் இடது பாதத்தின் அடிப்பகுதியில் பட்டது. மானை பிடிக்க பார்த்தி அருகில் வந்தவுடன் அது ஒரு மான் அல்ல, பீதாம்பதாரி கிருஷ்ணரே என்பதை கண்டார். அவர் தனது தவறை உணர்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஆறுதல் கூறி, நடந்ததை அனைத்தும் என் விருப்பப்படி நடந்தேறின என்றார். இந்த சம்பவம் சோமநாத் கோவிலுக்கு அருகிலுள்ள பால்காவில் நடந்ததாக நம்பப்படுகிறது. கிருஷ்ணர் திரேதா யுகத்தில் ராமராக இருந்த தனது முந்தைய பிறவியில் ராமர் சுக்ரீவனின் சகோதரன் வாலியை பின்னால் இருந்து கொன்றதாக கூறுகிறார். எனவே இப்போது அதற்கான பலனை முந்தைய பிறவியில் வாலி மன்னராக இருந்த ஜாரா மூலம் அறுவடை செய்துள்ளார். பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர்களுக்கு கூட கர்மாவின் விதிகள் அப்படியே இருக்கின்றன என்ற மிகப்பெரிய முக்கியமான உண்மையை இந்த கதை அழகாக வெளிப்படுத்துகிறது.